வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பஞ்சபூத மை, ஏர் அழிஞ்சில் மை. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மைகள் எல்லாமே சித்தர்கள் செய்து பயன்படுத்தி கைகண்ட முறை தான் இது. ஒவ்வொரு மையும் மிக அற்புதமாக வேலை செய்யும், மகத்துவங்கள் நிறைந்த மை தான் இது. இதை எப்படி செய்கிறது அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன அதை பற்றி பார்ப்போம். முதல்ல பஞ்சபூத மை. இந்த பஞ்சபூத மை என்னென்னா, இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருப்பது இந்த பஞ்சபூதங்கள் தான். இதை அனைத்துமே வசீகரிக்கக்கூடிய ஒரு மை தான் இது. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வல்லூர் கண், செம்போத்து கண், தேவாங்கினுடைய கண், கருங்குருவி கண் அதோட பிச்சு, வெள்ளை நிற ஆந்தையின் இடது கண். இதை எல்லாத்தையும் முறையாக சுத்தி செய்து எடுத்து வச்சிங்க. பாதுகாப்பாக வச்சுட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சிங்க. வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுட்டு புது மண் சட்டியில் போட்டு கருக்கி எடுத்து நல்லா குழிக்கல் இருக்க பாருங்க, அரைக்கிற கல் கிடையாது, குழிக்கல்லில் வச்சு நல்லா மை போல் பொடித்து எடுத்து வச்சிங்க. இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கஸ்தூரி, ஒரிஜினல் கஸ்தூரி, அதாவது சுத்தமான கஸ்தூரி எடுத்துங்க. புணுகு அது மாதிரி. அடுத்தது பச்சை கற்பூரம், கோரஜனை, குங்குமப்பூ, இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நன்றாக மைப்பதத்துக்கு அரைத்து வழித்து எடுத்து வச்சுங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டிங்களா, பிறகு முன்னோடி சொன்ன கேசரி, அதாவது கேசரினா எல்லாத்தினுடைய கலவைன்னு அர்த்தம். அதாவது வல்லூர் கண், செம்போத்து கண், இதெல்லாம் தான் எடுத்து கருக்கி வச்சுருக்கீங்கள. இதை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை கற்பூரத்தை கலந்து நீங்கள் வெயிலில் வச்சா, ரவியில் வைத்தால் அப்படின்னா, ரவின்னா சூரியன்னு அர்த்தம். இந்த சூரிய வெப்பத்தில் நீங்கள் வச்சிங்கனாக்கா அதுலேருந்து பூத்தைலம் வரும். இந்த பூத்தைலத்தை எடுத்துக்கிட்டு அரைத்து வச்சுருக்கிற இந்த புணுகு, கோரஜனை, இதெல்லாம் இருக்க போது குங்குமப்பூ, இதை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கல்வத்தில் இட்டு 4 ஜாமம் இடைவிடாமல் அரைக்கணும். 4 ஜாமம் இடைவிடாமல் அரைத்து வழித்து எடுத்து சிமிடியில் வைத்து பதனம் பண்ணி வச்சுங்க. பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கிரமமாக பூஜை போடுங்க. சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு பிரணவ மந்திரம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓம், அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை ஓதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது ஓம் சிம் நம் வம் அப்படிங்கிற மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. 1008 உரு கொடுத்து எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட இஷ்ட தெய்வம் அல்லது உபாசன தெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிடுங்க. கிரமமாக நெய்வேத்தியம் வச்சு பூஜையை முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தாம்பழத்தை எடுத்துங்க. அந்த தாம்பழத்தில் மல்லிகைப்பூ பரப்புங்க. அதை மேலே இந்த மையை வைங்க. இந்த மையை வச்சுட்டு இப்போ சொல்கிற இந்த மந்திரம்தான் இந்த மைக்கு பவர் ஊட்டி அத்தனை விதமான வசியத்தையும் பண்ணக்கூடிய மந்திரம் இது. டு டு டு, அதாவது டு டு டு, டா டா டா, டா டா டா, டு டு டு, டா டா டா, டு டு டு, டா 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 அப்படிங்கிற மந்திரத்தை 1,00,000 உரு கொடுத்தால் இந்த கருவுக்கு மிக வேகமாக உரு ஏறும். பிறகு அந்த மையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குருன்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்கள நினச்சி, இல்லை அவங்கள வச்சு அவங்கக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி அவங்களோட பாதத்தில் வச்சுருங்க. அந்த மையை வச்சு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அப்படி குருன்னு யாரும் இல்லை என்றால் உங்களுக்கு மானசீக குரு இருப்பாங்க. உங்களோட படத்தை வச்சு படைச்சிட்டு அவங்கள்ட்ட ஆசி வாங்குறது மாதிரி நினச்சிங்க. அவங்கள்ட்ட உத்தரவு வாங்குறது மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தணும்னு நினைத்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய உபாசன தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை தியானிக்கணும். சொல்ல தேவையில்ல, தியானம் பண்ணிவிட்டு புருவ மத்தியில் இட இந்த உலகமே வசியமாகும். என்னது, இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகும். சத்ருக்கள், மித்ருக்கள் அப்படின்லாம் கிடையாது. எல்லா வசியமாகவும், பூத வசியமாகவும், தனவசியமாகவும், இஷ்ட தேவதைகள் வசியமாகவும், எல்லா வசியமும், சத்துரு வசியத்திலேருந்து அனைத்துமே வசியமாகும். இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகும். எல்லா காரியங்களும் சித்திக்கும். நீங்கள் எந்த காரியத்தை
செய்யணும்னு நினச்சாலும் அந்த காரியம் உடனே சித்தியாகும். ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்தி செய்ய நினச்சாலும் உடனே சித்தியாகும். அப்படிப்பட்ட ஒரு மை தான் இது. இந்த மையை நான் சொன்ன முறையில் செய்து பயன்படுத்துங்கள். இந்த மையை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சே தீரணும். இந்த மையை பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு உடல் சுத்தம் பண்ணிக்கிட்டு பிரணவ மந்திரத்தை சொல்லி இந்த மையை பயன்படுத்துறதுக்கான சாபத்தை நீங்கள் கழிக்கணும். ஏன்னா இந்த மையை ஒரு டைம் பயன்படுத்தினா அதுக்கான அந்த மைக்குரிய சாபம் உண்டு. ஏன்னா எத்தனை பறவைகளுடைய கண்களையும் பிச்சுக்களையும் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கள, அதுக்கான சாபம் உண்டு. அந்த சாபத்தை நீங்கள் நீக்கணுன்னாக்கா பிரணவ மந்திரம் ஓதி ஒரு 1008 முறை ஓம் என்ற பிரணவத்தை நீங்கள் ஓதுனீங்கனாக்கா அந்த சாபம் நீங்கிடும். அப்படி தான் அந்த மையை பயன்படுத்துங்கள். அடுத்ததாக ஏரழிஞ்சல் மை. இந்த அழிஞ்சல் மை எப்படி தயார் பண்ணுறது, இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம். இந்த அழிஞ்சல் மை மிகப்பெரிய ஜால வித்தைகளை செய்யும். அதாவது குரளி வித்தைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட வித்தைகள்லாம் செய்யக்கூடிய மை தான் இது. இதை எப்படி செஞ்சு பயன்படுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அழிஞ்சல் விதையை எடுத்துங்க, அதை புதிய மண் சட்டியில் போட்டு மூடி சீலை மண் செய்துங்க. சீலை மண் செய்துட்டு குழித்தையிலம் இறக்கி எடுத்து வச்சுங்க. குழித்தையிலத்தை இறக்கி வச்சுட்டு அதை எடுத்து களைச்சிடக்கூடாது. குழித்தலை இறங்கினோடனே அடுப்பில் வைக்கிறீங்க, எரிக்கிறீங்க, எடுத்து அடியில் குழித்தலை இறக்கிறீங்களா அதை உடனே எடுத்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுடைய பார்வை அதில் படக்கூடாது. அந்த தைலத்தில் முழிக்கவே கூடாது. அந்த தைலத்தை அப்படியே மூடுறதோடு எடுத்து வச்சுடுங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் முப்பு செய்கிறவங்க வந்துட்டு அதிகமாக கிடையாது. இது சித்த வைத்தியத்துலேயும் சரி மாந்திரிகத்துலேயும் சரி முப்புக்கன்று தனி மகத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட முப்பு செய்கிறவங்க வந்துட்டு முப்பு நீங்கள் கேட்டிங்கனாக்கா முப்பு செஞ்சு இன்றைக்கி விற்கிறவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட முப்பு கேட்டிங்கன்னா முப்பு பயன்படுத்தணும். முப்பை கொஞ்சம் வாங்கிக்கிங்க, ஒரு கழஞ்சி, அதாவது 5.4 கிராம் முப்பு வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு சுண்ணாம்பு 5.4 கிராம், இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுருக்கீங்களா குழித்தேலம், அந்த குழித்தேலத்தில் போட்டு சிமிழில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருங்க. பத்திரப்படுத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிரமமாக பூஜை முடிக்கணும். கிரமமாக பூஜைனா உங்களுக்கு தெரியுமில்ல, பூஜை ரூமில் போயிட்டு வெற்றிலை, பாக்கு, அவல், பொரிகடலை, தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு கிரமமாக பூஜையை முடிச்சுட்டு அந்த மையை எடுத்து திலர்தமாக இட்டுக்கொண்டு அதே மையை அந்த திலர்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீ எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் வந்துட்டு பளபளவாம் ஜாலமாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு பொருள் எடுத்து ஆப்பிள் நினச்சி மாதுளமாக நினச்சாலும் சரி தான், இல்லை ஏதோ ஒரு வஸ்துவாக நினச்சாலும் சரி தான், ஒரு இரும்பாக நினச்சாலும் சரி தான், ஒரு பொருளை எந்த பொருளை நினச்சாலும் அந்த பொருளாக மாறி காட்சி கொடுக்கும். பளபளவாம் ஜாலமாகும். ஒரு பொருளை நீங்கள் தொட்டிங்கன்னா அதை எடுத்து திலர்தமாக நெத்திலையும் திலர்தம் இட்டுருக்கணும், அந்த திலர்தத்தை கையிலையும் தொட்டிருக்கணும். அப்போ தான் அந்த ஜாலம் காமிக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அத்தனை ஜாலமும், குரலை வித்தை காமிக்கக்கூடிய எல்லா ஜாலமும் செய்யும். நீங்கள் எந்த பொருளை எப்படி மாற்றி காமிக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் மாறும். அப்படிப்பட்ட ஒரு ஜால வித்தையை செய்யக்கூடிய மை தான் இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய திறமைக்கு தகுந்தவாறு நீங்கள் ஜாலம் செய்யலாம். ஒரு பொருள் ஒருத்தங்க கையில் இருந்தால் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதாவது மாந்திரிகவாதின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்தவாறெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மையை இட்டுக்கொண்டு பிரணவ மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் உச்சாடனம் பண்ணிங்கன்னா பிரணவ மந்திரம்னா ஓம். இந்த ஓமோட உச்சாடன மந்திரத்தை நீங்கள் சேர்த்து உச்சாடனம் பண்ணி உடுக்க அடிக்கிறாங்கள, உடுக்க அடிக்கிறவங்களுடைய உடுக்கையை நீங்கள் உற்று நோக்கினால் அந்த உடுக்கை உடைந்து பொடி பொடி ஆகிவிடும். ஒரு மாந்திரிகவாதி குறி சொல்கிறவங்க அடிக்கிற உடுக்கையவே இந்த மையை வச்சுக்கிட்டு நீங்கள் பிரணவ மந்திரத்தையும் உச்சாடன மந்திரத்தையும் சேர்த்து உச்சரிக்கும் பொழுது அந்த உடுக்கை உடைந்து விடும். அப்படிப்பட்ட மகத்துவங்கள்லாம் செய்யக்கூடிய மை தான் இந்த மை. இந்த மையை செய்து பயன்படுத்துங்கள். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். அதாவது எதை செய்யணுன்னாலும் நீங்களே முயற்சி பண்ணுங்கள், நீங்களே செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். யாரையும் நம்பி போயிட்டு ஏமாறாதீர்கள். இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். நீங்களே முயற்சி பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நீங்களும் பிறந்ததாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயும் எல்லா சக்தியும் இருக்குது. அதை பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது. காசு கொடுத்து யாருக்கிட்டையும் எதையும் கற்றுக்கிறேன்னு போய் ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம்.